Good morning, guys. In the previous video, we were looking at the national mission on use of biomass in coal plants, coal-based thermal plants. So in this video, we will take up a very important topic, national policy for rare diseases. So இது வந்து recently before, I think in February and March, government has released. It was not the immediate வந்து அப்படி ரிலீஸ் பண்ணல. முதல்ல ஆல்ரெடி ஒரு டிராஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. There was a lot of criticism against it. அப்புறம் ஒரு சில cases were going in high court. அப்புறம் அந்த ஹை கோர்ட் ஹேட் மேண்டேட்டட் த கவர்மெண்ட் டு கம் அவுட் வித் பாலிசி. இந்த டேட்குள்ள பாலிசி வரணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணியிருந்தாங்க. பை த டைம் அந்த பழைய இதுல இருந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி லாட் ஆஃப் பீப்புள் த கவர்மெண்ட் ஹஸ் கன்சல்டட் அண்ட் தே ஹவ் கம் அவுட் வித் திஸ் பாலிசி ரைட் நவ். ஸோ இது ஒரு லைஃப் ரிலேட்டட் மேட்டர், வெரி சென்சிட்டிவ் மேட்டர். அண்ட் ஏன் இது முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக போக ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து என்னென்ன பார்ப்போம், இந்த வீடியோல என்னென்ன பார்ப்போம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பாலிசி. வாட் இஸ் திஸ் பாலிசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம் கால் பாலிசி அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் rare diseases. So it's a national policy on rare diseases. So we'll see what are the so-called rare diseases. We'll look at one or two examples. Then we'll look at இந்த இப்படி ஒரு பாலிசி போடுற அளவுக்கு நேஷனல் லெவல்ல what was the problem, what is the need that at the central level people had to sit, a lot of consultations had to happen, high courts had to intervene. What was the need for implementing such a policy in பார்ப்போம். அதுக்கு அடுத்து இந்த பாலிசி what it tries to achieve and how it tries to achieve அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ்ல பார்ப்போம். பட் இது மட்டும் போதுமா அப்படிங்கறத வாட் மோர் நீட்ஸ் டு பி டன் அப்படிங்கறதுல பார்ப்போம். ஸோ ஃப்ரம் அ யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ், எனி பாலிசி எஸ்பெஷலி ரிலேட்டட் டு ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஆல். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து ஸ்கீமோட பாலிசியோட ஃபீச்சர்ஸ் கொடுத்து கொஸ்டினா கேட்கலாம். மெயின்ஸுக்கு எனி பாலிசி வில் ஃபார்ம் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் ரைட்டிங். ஸோ ஒரு பாலிசி இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா அது இந்த வருஷம் கரண்ட் அஃபேருக்கு மட்டும்தான் முக்கியம், அடுத்த வருஷம் படிக்க வேணாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, in 2016 நேஷனல் பாலிசி ஆன் சில்ட்ரன் ஒன்று கேட்டிருந்தாங்க. பட் அந்த வருஷம் அந்த பாலிசிலாம் வரல. இட் வாஸ் அன் ஓல்ட் பாலிசி, பட் ஸ்டில் தேர் யூபிஎஸ்சி ஹேட் ஆஸ்க்ட் தட் கொஸ்டின். ஸோ திஸ் ஷோஸ் பாலிசி அப்படிங்கிறோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இன் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, a policy is an overarching document which will guide whatever is to be done in that field. For example, national health policy, health of the entire countryல அதுல என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு, எதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம், இது முடியுமா முடியாதா, வாட் ஆர் த டார்கெட்ஸ் டு பி அச்சீவ், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கும். இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வில் டேக் ஃபியூ ஸ்கீம்ஸ். இட் மைட் பி in the form of schemes, it might be form of some other executive orders or something, or ஒரு புது லா கொண்டு வரலாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண. ஸோ பாலிசி இஸ் த ஓவர்ஆர்ச்சிங் டாக்குமெண்ட் அண்டர் விச் ஆல் த ஆக்ஷன்ஸ் ஃபார் அ ஸ்பெசிபிக் ஸ்கீம் ஹேப்பன்ஸ். ஸோ both from a governance point of view, that is in real life, it's very important. Usually highest serving or highest level bureaucrats along with the experts, along with ministers, they sit out and draft this policy and a lot of thought goes into this policy. So policy அப்படின்னா என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். So yes, examples பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, வேர் அவர் மசில்ஸ் வில் ஸ்டார்ட் லூசிங் ஆல் இட்ஸ் மாஸ். அடுத்து ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா again a genetic disorder wherein blood will not cut. So any cut that is happening in our body, that happens in our hand or anywhere in our body, blood has to clot. இல்லைன்னா blood போயிட்டே இருக்கும். நேச்சுரலி ஒரு சின்ன கட்னால கூட blood is keep on going, we will die unless any precautions are taken. So people who are having this hemophilia, இவங்களுக்கு வந்து அந்த கிளாட் ஆகாது. again they have to go to the hospital, they have to take that respective medicines. ஸோ இந்த ஹீமோஃபிலியா கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் நாட் லைக் நீங்க ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க சரியாயிடும் முடிஞ்சிடும்லாம் கிடையாது. இட் மைட் எக்ஸ்டெண்ட் டேக் இயர்ஸ், தென் இட் மைட் பிகம் ஆல் ரைட். இல்ல சில பேருக்கு வந்து லைஃப் லாங் வந்து திஸ் ப்ராப்ளம் வில் கீப் ஆன் கண்டினியூயிங். ஸோ இதெல்லாம் ரேர் டிசீசஸ் விச் வி டோன்ட் ஹியர் ஆஃப் இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியா ரேர் டிசீஸ் இந்தியாவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியில் எப்படி ரேர் டிசீஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ WHO டெஃபினேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவில் என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, எத்தனை பேத்துக்கு இருக்கு, அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ பேத்துக்கு இந்த ரேர் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க நம்ம நேஷனல் பாலிசியில. பிளஸ் இந்தியாவில் வந்து ரஃப்லி இட் இஸ் ஃபெல்ட் தட் ஆர் இட் ஹஸ் பீன் கால்குலேட்டட் தட் அரௌண்ட்
100 million people have been affected by these rare diseases or disorders. இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க பாப்புலேஷன்ல. இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணதான் இந்த பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரேர் டிசீஸை மீட் பண்றதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் நீட் ஃபார் பாலிசி? ரேர் டிசீஸ் அப்படிங்கிறதுனால இட் இஸ் அஃபெக்டட் ரொம்ப கம்மி பேர் தான் தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். இதுல வந்து என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஆல் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஆர் எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர் ஆப்ரேட்ஸ் ஆன் ப்ராஃபிட். ஸோ நீங்க வந்து ஒரு கோல்டுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மெடிசன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்டையர் பாப்புலேஷன் வில் பி அஃபெக்டட் பை கோல்டு. ஸோ அவன் ஒரு ப்ராடக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்றான்னா அவனுக்கு அதுல வந்து ப்ராஃபிட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. And every medicine he has to put in a lot of research into it, which will take a lot of investment, and any company will try to take that investment out of his whatever product that he's making. இப்போ இந்த rare disease, let's say he's making a medicine for one rare disease, அதோட பாப்புலேஷனே ரொம்ப கம்மி அப்படின்னா how will he take this money back? So he'll, let's say he's investing 50 crores, 100 crores, or whatever the amount is to may give out one product, and if there is a very small population who really want it, how will he go and develop it? இதனாலேயே ஏகப்பட்ட இந்த ரேர் டிசீசஸ்க்கு வந்து இன்ன வரைக்கும் மெடிசன் கிடையாது, அந்த மெடிசனுக்கான ரிசர்ச் கிடையாது, டிசீஸ் என்ன, இது எதனால வருது அப்படின்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ற இதுவும் அந்த ரிசர்ச்சும் பண்றது இல்லை. ஸோ திஸ் மேக்ஸ் ட்ரீட்டிங் ரேர் டிசீசஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒன்னு, வாட் எவர் மெடிசன்ஸ் ஆர் பீங் ப்ரொடியூஸ்ட் for these some specific rare disease, approximately only 5 to 10% of the rare disease வந்து medicine இன்ன வரைக்கும் இருக்கு, medicine and treatment is available. So whichever company is producing this, it is highly expensive because they are investing so much for very small population. அதனால வந்து they are charging a lot. Plus one more reason of why these medicines are very high is most of or almost all of the research and products for these rare diseases have been done only in abroad. இந்தியால வந்து மேனுஃபேக்சரிங் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இஸ் வெரி 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 மினிமம். ஸோ நேச்சுரலி இந்தியாவில் வந்து நம்ம தான் வி ஆர் த குளோபல் ஹப் ஃபார் ஜெனரிக் மெடிசன். பட் அப்ராட்ல வந்து இட் இஸ் நாட் லைக் தட். அங்க வந்து மெடிசன்ஸ் ஆர் ஆல் காஸ்ட், இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்க வந்து வெஸ்ட்ல வந்து யூ கேன் நெவர் கோ இன் டு ஹாஸ்பிட்டல். ஸோ ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் மெடிசன்ஸ் அட் அ வெரி சீப் ரேட். ஸோ ஒன்று, அது ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் கம்மி, தேர் இன்வெஸ்டிங் அ லாட், அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கம்மி. இன்னொரு ரீசன், இந்தியாவில் வந்து இதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது, மேனுஃபேக்சரிங் ரிசர்ச் கிடையாது. Next one, early screening. There are a lot of early screening. There are a lot of diseases wherein நீங்க வந்து ஒரு as soon as a child is born, அந்த அப்பவே நீங்க டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ஒரு சில மெஷர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா the effect of the disease will be very low over the life cycle. ஸோ இந்தியாவில் வந்து அதுக்கான இது இல்லை. நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்து எப்போ ஒரு பீக் ரீச் ஆகுதோ அப்பதான் வந்து நம்ம மக்கள் வந்து they are coming going to rushing to hospital. That time it will be very late, and that time the treatment will be very costly, and treatment இருக்கிறதும் கஷ்டம். And early stagesல பண்ணோம் அப்படின்னா there are chances that lifelong that the effects of the disease will be minimum. அடுத்து இப்படி இருக்கவங்க வந்து மெடிசன் இல்லாம ஓவரால் தே வில் லீட் அ வெரி புவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஹாஸ்பிட்டல் ரிப்பீட்டடா போகணும், தே வில் பி ட்ராப்ட் இன் அ பாவர்ட்டி சைக்கிள், ஸ்பெண்ட் பண்ண முடியாம, இது கிடைக்காது, மெடிசன்ஸ் இருக்கும் ஒரு டைம், இன்னொரு டைம் இருக்காது. ஸோ ஆஸ் அ சிட்டிசன் தே ஆர் ஆல்சோ என்டைட்டில்ட் டு ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். ஸோ நம்ம as a society, as per our constitution, we also have to do something to. Next, mortality. Yes, rare disease இருக்கிற நிறைய சில்ட்ரன் வந்து they will die very young. So we also need to do something to take care of them. So it is because of all these reasons ஒரு national policy for rare disease or some focus on rare diseases has been necessary. And இதெல்லாம் அட்ரஸ் பண்ணதான் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பாலிசி அப்படிங்கறத கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. So what does this policy aim to do அப்படின்னு பார்த்தோம்னா, as I already discussed, indigenous research and local production இங்க இருந்தது அப்படின்னா அந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். பட் we do not have that. So first focus is to do that. Next, lower the cost of treatment of rare disease. ஸோ இதை பண்றோம், பிளஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, பிளஸ் டேட்டா இருக்கும். டேட்டா எப்படி ஹெல்ப் பண்ணணும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இது இருந்தாவே we will lower the cost of treatment. Next, to screen rare disease early age. அதாவது இப்போ சொன்ன மாதிரி ஆக்சுவலி மதர் அண்ட் ஃபாதருக்கு ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு, இட்ஸ் ஜெனட்டிக் அப்படின்னா அப்போ அந்த டைம்ல இருந்தே நம்ம வந்து இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு
சைல்டு வந்து ஹெல்த்தியா இருக்குமா இருக்காதா, என்னென்ன பண்ணா அந்த சைல்டு ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம். ஸோ இந்த 3 விஷயத்த ப்ராடா வந்து திஸ் பாலிசி எய்ம்ஸ் டு அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். அடுத்த ஃபியூ ஸ்லைட்ஸ் வில் பி லுக்கிங் அட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரேர் டிசீஸை வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட். ஸோ குரூப் 1 வந்து நீங்க ஒன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபைன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது பண்ணா போதும் அப்படிங்கிறது ஒரு குரூப் 1. குரூப் 2 லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் வேணும். ரெகுலர் ரிப்பீட்டட் இன்டர்வல்ஸ் யூ ஹேவ் டு கீப் ஆன் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். அந்த மெடிசன் ஆர் வாட் எவர் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க லைஃப் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டெஃபினட் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, பட் அதுக்கான ஆப்டிமல் செலக்ஷன், பேஷண்ட் செலக்ஷன் வெரி ஹை காஸ்ட் அண்ட் லைஃப் லாங் தெரப்பி. லெட்ஸ் சே தேர் இஸ் அ ட்ரீட்மெண்ட் பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. அடுத்து கவர்மெண்ட் யாருக்கு போய் அந்த இது ட்ரீட்மெண்ட்டை வந்து ஹெல்ப் கொடுக்கணும்? ஷுட் இட் பி ஃபார் என்டையர் பாப்புலேஷன் ஆர் ஷுட் இட் பி ஃபார் ஒன்லி பிபிஎல்? ஆர் பிபிஎல் நம்ம வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அந்த பிபிஎல் லைன் வந்து நம்ம ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். அதை தாண்டியும் நிறைய போர் பீப்புள் இருக்காங்க, அவங்களையும் நம்ம கவர் பண்ணணுமா? இந்த ஒரு இந்த இந்த இதை வந்து தனியாவே தனியா ஒரு கேட்டகரியா போட்டிருக்காங்க இன்டு குரூப் 3. குரூப் 1 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குரூப் 1 அதாவது லைஃப் ஒன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா போதும், தட் பர்சன் கேன் லிவ் லைக் எனி அதர் நார்மல் பர்சன் ஆர் வித் சம் மினிமல் இன்டர்வென்ஷன்ஸ். அப் டு 20 lakhs கவர்மெண்ட் வில் ஸ்பான்சர் தட் ட்ரீட்மெண்ட். அது எந்த நிதியில போகும் அப்படின்னா ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி. இந்த பாலிசி கடியில செட்டப் பண்ண கிடையாது. ஆல்ரெடி ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி ஹாஸ் பீன் செட்டப். அதுல வந்து அண்டர் தட் பர்சன் கேன் அப்ளை up to 20 lakhs government will fund for that one time treatment. Whether it is only BPL population will be benefited out of this ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பிளஸ் PMJDY அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ரீசெண்டா, பிரதான் மந்திரி. திஸ் இஸ் an இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஜன் ஆரோக்கிய யோஜனா. இட்ஸ் நாட் DY, JAY, ஜன் ஆரோக்கிய யோஜனா. அதுல வந்து இட் கவர்ஸ் பிபிஎல் தாண்டி நிறைய இருக்கவங்களை வந்து திஸ் பாலிசி வில் கவர். இதோட பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேத்துக்கும் they are eligible for up to 20 lakhs for one time treatment in ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், மற்றதை கண்டினியூ பண்றோம். ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆல்டர்னேட் ஃபண்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. why is this alternate funding? அதுல வந்து வாலண்டியர்ல நம்ம crowd funding அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் you would have seen ads in Hindu Indian Express saying my child needs so much and so much money for survival, இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் crowd funding. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆத்தென்டிக் பிளாட்ஃபார்ம் கொண்டு வர போறாங்க. ஸோ தட் அந்த ஆளுக்கு உண்மையிலே டிசீஸ் இருக்கு, ஹிஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரகிளிங், பணம் இருந்தாதான் பொழைக்க முடியும் அப்படிங்கிறது ஆத்தென்டிக்கா கவர்மெண்ட் போட்டு இந்த இதுல போட்டுருவாங்க. ஸோ ஒன் இஸ் தட். பிளஸ் இதுலயே வந்து இதே ஆல்டர்னேட் ஃபண்டிங்ல கார்பரேட்ஸோட ஃபண்டையும் தே ஆர் கோயிங் டு அட்ராக்ட். ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் திஸ் ஆல்டர்னேட் ஃபண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, தி கவர்மெண்ட் ஆல்வேஸ் ஹேஸ் அ கன்ஸ்ட்ரெயின் ஆன் த ரிசோர்சஸ். Now the question comes, how much can government go on and spend, especially for people with lifelong disease? Let's say it takes 20 crores for one particular person. Now does the government even have such an amount of money இருக்கா? இருந்தா இந்த ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் கவர்மெண்ட் ஹாஸ் டு ஸ்பெண்ட் இட் ப்ரொபோர்ஷனேட்லி எவ்ரிவேர். ஸோ இது வந்து கேன் இட் ஜஸ்டிஃபை டூயிங் தட், ஆர் எவ்வளோ நாளைக்கு கவர்மெண்ட் கேன் கண்டினியூ டூயிங் தட்? ஸோ கவர்மெண்ட், இட் இஸ் நாட் லிட்டரலி பாசிபிள் ஃபார் கவர்மெண்ட் டு டேக் அப் தி என்டையர் பர்டன். ஸோ அதனால இந்த ஆல்டர்னேட் ஃபண்டிங் சேனல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஒன், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். As rare diseases we have seen, they are not a lot of diseases are genetic. Different cases we will find them. So அதுக்கு வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்ஸ், they don't even know what these diseases are until it reaches a later stage. இது ட்ரீட் பண்ணவே பர்டிகுலரா we need centers அப்படின்னு government is going to establish centers of excellence, especially for treating this particular disorders. Next feature, national hospital based registry of rare diseases. So as we told, number of people affected ரொம்ப கம்மி. அது எங்க இருக்காங்களா இல்லையா ஒன்னும் தெரியாது. இதனாலே companies are not interested. Even government doesn't know what is the actual extent of this disease to treat பண்ணி budget allocate பண்றதுக்கு. So here government is going to start collecting data. யாரு என்னென்ன rare disease, where geographically where they are prevalent.
who knows, even for one rare disease a company might have thought that this was not possible, என்னால ஃபன் பண்ணி ரிசர்ச் பண்ணி இது கொண்டு வந்து என்னால I will not be able to break even அப்படின்னு நினைச்சத if you are able to collect so much data, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு நம்ம காமிச்சோம்னா companies might be interested to come and treat these diseases. Plus government can also take focused action plans. For example, rare diseases வந்து even it can sometimes it can take the environmentனால கூட நடக்கலாம். ஸோ இது இந்த ஜாகிரபிக்கல் லொகேஷன்ல ஏன் இப்படி இருக்கு, அதுக்கு நம்ம என்ன இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கணும், ஈவன் மெடிக்கல் அண்ட் நான் மெடிக்கல், அது கொடுத்தா எப்படி we can save that population from these diseases அப்படிங்கிறத ஈவன் கவர்மெண்ட் will analyze. So today's age of big data, so இதுல வந்து government is going to start collecting data so that they can intervene. Next, and one of the most important features, early screening and prevention. As we told, how important early screening பார்த்துட்டோம். இது வந்து எந்தெந்த ஃபீச்சர் நடக்க போகுது, எந்தெந்த சென்டர்ஸ்ல நடக்க போகுதுன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன் கவர்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி ஹெல்த் சென்டர்ஸ். அதை எக்யூப் பண்ண போறாங்க, அதுல ஸ்கிரீன் பண்ண போறாங்க. பிளஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து கவர்மெண்ட் ரீசெண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டே வராங்க. பாலிசி ஹஸ் பீன் டன். ஜன் ஆரோக்கிய யோஜனால தான் they are establishing ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அக்ராஸ் த கண்ட்ரி. பிளஸ் நிடான் கேந்திரா அப்படிங்கிறது ஸ்கீம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பர்டிகுலர்லி அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதுல உள்ளுக்குள்ள வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட கேந்திராஸ், அது நிதான் கேந்திராஸ். ஆல் தீஸ் சென்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி எக்யூப்ட் டு early detect அண்ட் கவுன்சிலிங் பண்ண போறாங்க. இல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது எப்படி என்னெல்லாம் இன்டர்வென்ஷன் பண்ணா இந்த எஃபெக்ட் ஆஃப் திஸ் டிசீஸ் will be மினிமம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கீம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு பாலிசி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. ஆல் சொல்யூஷன் அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ரைட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். கவர்மெண்ட் இப்பதான் ஒரு டெஃபினிஷனே கொடுத்துருக்கோம் ரேர் டிசீஸ்க்கு. அண்ட் அந்த டெஃபினிஷன் WHO டெஃபினிஷன் இஸ் டிஃபரெண்ட். அமெரிக்காவில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அது டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அமெரிக்கா இட் இஸ் 6.5 பாப்புலேஷன் ப்ரிவலன்ஸ் இஸ் 6.5 among 10,000 பாப்புலேஷன். அது கீழே இருந்ததுன்னா ரேர் டிசீஸ் சொல்றாங்க. யூரோப்ல இஃப் இட் இஸ் பிலோ 5 in 10,000 பாப்புலேஷன் இட் இஸ் அ ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் நாட் ஈவன் அ ப்ராப்பர் டெஃபினிஷன் டு சே வாட் இஸ் அ ரேர் டிசீஸ். ஃபர்ஸ்ட் ரேர் டிசீஸை வந்து எல்லாம் முதல்ல டிஃபைன் பண்ணாதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா இது என்ன அப்படிங்கிறத வந்து தெரியணும் நம்மளுக்கு. அந்த டெஃபினிஷனே வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவா கிடையாது. ஸோ as we already discussed, ட்ரீட்மெண்ட் லேக் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு 5 to 10% தான் வந்து டிசீஸ் ஆஃப் ரேர் டிசீஸ் தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே இருக்கு. நம்ம மிச்சத்துக்கு என்ன பண்றது? ஹவு டு கிக் ஸ்டார்ட் பிரைவேட் ரிசர்ச், ஹவு டு யூஸ் யூனிவர்சிட்டிஸ், எவ்வளோ ஃபண்டிங் தேவைப்படும், எவ்வளோ ஹவு லாங் வில் இட் டேக். ஆல் திஸ் டெஃபினெட்லி நீட்ஸ் டு டேக் கேர். இது வந்து ஒரு பாலிசினாலேயோ ஒரு சிங்கிள் ஸ்டேக் ஹோல்டர்னாலேயோ வந்து இது நான் இப்படி பண்ணிட்டு பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நாட் ஒன்லி with respect to our India, but with respect to any country across the globe. எல்லா கவர்மெண்ட்ஸ்மே they are struggling because again private sector is not interested, definition கிடையாது, எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ ஃபண்டிங் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டேட்டா பிளஸ் டேட்டா இப்போதான் நம்ம வந்து கலெக்டே பண்ண போறோம். ஒன்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ டேட்டா கலெக்ஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சா நாளைக்கு ஒரு 1 year or 2 years முடிய போறது இல்லை. Because some of the rare diseases and all, they are concentrated in some of central India tribal belts, in some other northeast areas, in particular areas. அந்த இடத்துலலாம் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்டோட பிரசன்ஸ் என்ன இருக்கு, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தாதான் டேட்டா கலெக்ஷன் will slowly start happening. பட் ஆன் த ஹோல், ஈவன் தோ இதெல்லாம் பண்ணணும் அடுத்து கவர்மெண்ட் வாட் எவர் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ். பட் ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி கொண்டு வந்தது அப்படிங்கிறதே வந்து ஒரு வண்டர்ஃபுல் குட் ஸ்டெப். பிகாஸ் இது ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அட்ரஸ் இது இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண ஒரு இதே இல்லாம ட்ரஸ்டே இல்லாம இருந்தது. பட் நவ் கவர்மெண்ட் ஹேஸ் செப்பரேட் ட்ரஸ்ட் ஃபார் திஸ். இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் நவ் தே ஹேவ் அனௌன்ஸ். திஸ் இஸ் இட்செல்ஃப் a very big thing. இது போக போக இன்னும் இந்த பாலிசி வந்து they have to address all these things so that ultimately everyone in the society, the last man, even he is able to live happily. We are able to attain inclusive growth. The Article 21 right to life, it includes right to life with dignity, is attained for all. அதை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதான் ஃபியூச்சர் இனி பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ.